வணக்கம். செய்தி தொகுப்பில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் உதகை, தேனி உள்ளிட்ட இடங்களில் கொட்டி தீர்த்த கோடை மழை. அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டாரத்தில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் விழுந்த ராட்சத மரம். மேட்டுப்பாளையத்தில் சூறாவளி காற்றில் மேற்கூரை பறந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கும் என டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பில் தகவல். 136 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் கணிப்பு. கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. அதிமுக 210 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை. அரசியல் கட்சி முகவர்களுக்கு 3 அடுக்கு சோதனைக்கு பிறகே அனுமதி என தேர்தல் ஆணையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் கள்ளழகருக்கு எதிர் சேவை செய்ய தல்லாகுளத்தில் குவிந்த மக்கள். வைகை ஆற்றில் தற்போது நீர்வரத்து பரவலாக அதிகரிப்பு. நாளை அதிகாலை வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். மாபெரும் வைபவத்தை காண மதுரையில் குவியும் லட்சக்கணக்கான பக்தர்கள். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு 30 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம். கிளாம்பாக்கத்திலிருந்து இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோடை விடுமுறை மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடவடிக்கை. பொன்னேரி அருகே 10 ஏக்கரில் தர்பூசணி பயிரிட்டு இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள். தனியார் நிறுவனத்தின் மருந்தை பயன்படுத்தியதால் விளைச்சல் பாதிப்பு என குற்றச்சாட்டு. சத்தியமங்கலம் அருகே கடும் வறட்சியால் காய்ந்து கருகும் வாழைகள். மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு விவசாயிகள் வாழைகளை அழிக்கும் அவலம். மேற்கு வங்க கருத்து கணிப்புகள் பாஜக அலுவலகத்தில் இருந்து வெளியானதாக மம்தா பானர்ஜி விமர்சனம். திரிணாமுல் காங்கிரஸ் 226 இடங்களில் வெல்லும் என்றும் நம்பிக்கை. கிரெடிட் கார்டு தவணை தொகை கட்ட அடுத்த ஆண்டு முதல் 3 நாட்கள் கூடுதல் அவகாசம். புதிய விதியை அறிவித்தது ரிசர்வ் வங்கி. மிஷ்கின் கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் சத்யவான் சாவித்ரி படத்தின் முதல் தோற்றம் வெளியீடு. பாலாஜி சக்திவேல், ஆர் சுந்தர்ராஜன் உள்ளிட்டோரும் நடித்துள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடு குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார்.
தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி 62 வாக்கெண்ணிக்கை மையங்களில் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். அதன் பின்னர் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இந்த பணிக்காக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1 லட்சம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்கெண்ணிக்கை ஏற்பாடு குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். 62 வாக்கெண்ணிக்கை மையங்களில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து விரிவான ஆலோசனையை அவர் மேற்கொண்டார். இதனிடையே வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அரசியல் கட்சி முகவர்கள் 3 அடுக்கு சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 2 இடங்களில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை சரிபார்க்கப்படும் என்றும் 3வது இடத்தில் QR கோடு ஸ்கேனிங் மூலம் அடையாள அட்டை சரிபார்க்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் சென்னை ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எண்ணப்படுகின்றன. வாக்கெண்ணிக்கை மையங்களில் பணிபுரிய உள்ள தேர்தல் அலுவலர்கள், உதவி தேர்தல் அலுவலர்களுக்கு வாக்கெண்ணிக்கை செயல்முறை குறித்த பயிற்சி நடைபெற்றது. இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்சி முகவர்களுடன் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் மையத்தில் எந்த பதற்றமும் இல்லாமல் இருக்க காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தினார். மதுரை கள்ளழகர் நாளை காலை வைகை ஆற்றில் இறங்குவதை முன்னிட்டு அவரை எதிர் சேவை செய்து வரவேற்கும் நிகழ்ச்சி வழக்கமான கோலாகலத்துடன் நடைபெற்றது. மதுரை அழகர்மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கள்ளழகர் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மதுரை மண்டூகமுனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக நேற்று மாலை மதுரைக்கு புறப்பட்ட சுந்தரராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கண்டாங்கி பட்டு உடுத்தி கையில் நேரிக்கம்பு ஏந்தி தங்க பல்லக்கில் கள்ளழகர் எழுந்தருளினார். இன்று காலை 3 மாவடிக்கு வந்து சேர்ந்த கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நடைபெற்றது. 3 மாவடியில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு அழகரை வரவேற்றனர். அழகர், கருப்பணசாமி, அனுமன் வேடமணிந்த பக்தர்கள் ஆடிப்பாடியும் தீப்பந்தம் ஏந்தியும் பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடியும் கள்ளழகரை வரவேற்றனர். இன்னைக்கு அழகர் எதிர் சேவை வர்றதுனால எல்லாரும் அழகருக்கு சக்கரை தீபம் ஏற்றி வரவேற்கிறோம். இன்னைக்கு கோலாகலமாக இருக்கும். சித்திரை திருவிழானாவே கோலாகலமாக இருக்கும். நிறைய மக்கள் எல்லா ஏரியாலேருந்து அழகரை வரவேற்பாங்க. எல்லாம் மக்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய நிகழ்ச்சிகள், நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் நம்ம அழகரை இனிப்பாக வரவேற்கிறோம். என் பேர் மீனாட்சி. நான் அழகரோட தங்கச்சி. தங்கச்சி பேரே வச்சிருக்கனால அழகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சித்திரை திருவிழாவுக்கு முக்கிய ரீசன் என்னன்னா அன்னை தங்கச்சி பாசத்தை எடுத்து காட்டுறாங்க. இல்லை சித்திரை திருவிழாவில் சொந்த பந்தங்கள்லாம் எல்லாரும் நல்லா கூடி நல்லா என்ஜாயாக ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. இல்லை முக்கிய நோக்கமே ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டி தான் சித்திரை திருவிழாவே கொண்டாடுறாங்க. அலர்மலையான் கோயிலுக்கு கிளம்பிட்டாரு. எல்லா மக்களும் சந்தோஷமா அப்படி என்ஜாய். மதுரையே குலுங்குது. 3 மாடி வந்துட்டாரு எதிர் சேவை. இங்கிருந்து ஆரம்பிக்கிறதா 1 வாரம் மதுரை கலன்னு இருக்கு. எல்லா பேருக்கும் கள்ளழகரை தரிசிக்கிறாங்க. மக்கள் இருக்கிற ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. மக்கள் ஒற்றுமையா சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். அதேபோல் தல்லாகுளத்திலும் ஏராளமான மக்கள் எதிர் சேவை செய்து அழகரை வரவேற்றனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை அதிகாலை 5:35 மணியில் இருந்து 5:55 மணிக்குள் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளி வைகை ஆற்றில் இறங்க உள்ளார். இந்த மாபெரும் வைபவத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். கடந்த சில தினங்களாக வைகை ஆற்றில் தண்ணீர் மிக குறைவாக வந்த நிலையில் தற்போது நீர்வரத்து பரவலாக அதிகரித்துள்ளது. அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வை முன்னிட்டு மதுரை மாநகரில் நாளை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அழகர் கோவில் பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வின் போது காலணிகளை தூக்கி எறிவது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் பாக்கூரம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது காவிரி ஆற்றிலிருந்து புனித தீர்த்த குடத்தை பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பழனியில் உள்ள ரெணகாளியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தம் கோபுர கலசத்திற்கு ஊற்றி நடந்த குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். தஞ்சாவூரில் உள்ள பழமை வாய்ந்த சுந்தர விநாயகர் கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதையொட்டி இரட்டை வெள்ளை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் குடமுழுக்குக்கான புனித நீர் குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அப்போது 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி சுமந்து செல்ல புலியாட்டம் மயிலாட்டத்துடன் ஊர்வலம் நடந்தது. முளைப்பாரி எடுத்து ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப 150 வருஷத்துக்கு பழமையான கோயில். இந்த கோயில் வந்து எல்லாமே தமிழ் அர்ச்சனை தான், எதுவுமே இது கிடையாது. மக்கள் வந்து விரதம் இருந்து தமிழ்ல தான் குடமுழுக்கு விழா கொண்டாடுறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கில்லா ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. வந்தவாசி அடுத்த கீழ்நர்மா கிராமத்தில் அமைந்துள்ள ராதா ருக்மணி சமேத வேணுகோபாலசாமி கோயிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூங்கிலேரி கிராமத்தில் பெரிய மாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என டுடேஸ் சாணக்கியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முடிவில் தெரியவந்துள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியாகியிருந்தன. பெரும்பாலான நிறுவனங்களின் முடிவுகள் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று டுடேஸ் சாணக்கியாவின் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 125 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 45 இடங்களிலும், தவிக 63 இடங்களிலும் வெற்றி பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு 39% வரையும், அதிமுக கூட்டணிக்கு 27% வரையும் வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும், தவிகவுக்கு 30% வாக்குகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களின் வாக்குகளில் திமுக கூட்டணிக்கு 64% கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த அதிமுகவுக்கு 8% வாக்குகளும், தவிகவுக்கு 25% வாக்குகளும் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் வாக்குகளை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு 49%, அதிமுக கூட்டணிக்கு 11%, தவிகவுக்கு 34% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வேலூர், கரூர், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாட்டிலேயே அதிகபட்சமாக ஆந்திராவில் ஜங்கமகேஸ்வரம் பகுதியில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. ஒடிசாவின் ரூர்கேலா, சத்தீஸ்கரின் பிலாஸ்பூர், மராட்டியத்தின் சந்திராபூரிலும் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது.
தமிழ்நாட்டில் 18 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி வெயில் தகித்தது. கரூர் 107, ஈரோடு திருச்சியில் தலா 106, திருத்தணி மதுரை விமான நிலையத்தில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. நாமக்கல் திருவண்ணாமலையில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. தருமபுரி, சேலம், நாகை, மதுரை நகரம், திருப்பத்தூரில் தலா 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. தஞ்சாவூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. கோவை பாளையங்கோட்டையில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னையில் அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 104, நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டி வதைத்தது. தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு இடையே ஒரு சில இடங்களில் பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அக்னி நட்சத்திரம் இன்னும் தொடங்காத நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் மக்கள் ஆறுதல் அடைந்தனர். குறிப்பாக சேரிங் கிராஸ், தாவரவியல் பூங்கா, ஏடிசி, மத்திய பேருந்து நிலையம், லவ்டேல், நஞ்சநாடு, இத்தலாறு, பாலாடா, முத்தரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே மேட்டுப்பாளையத்தில் சூறைக்காற்று வீசியதில் வீட்டின் மேற்கூரை ஒன்று பறந்து கீழே விழுந்தது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கழுகுமலை, நாலாட்டின் புத்தூர், வானரமுட்டி உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் பரவலாக மழை பெய்து வெப்பம் தணிந்தது. அத்துடன் குளிர்ந்த காற்றும் வீசியதால் மக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து நிம்மதி அடைந்தனர். பழனி, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களிலும் சுமார் ஒரு மணி நேரம் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. கொடைக்கானலில் படகு சவாரி செய்தவர்களும் திடீர் மழையில் நனைந்தனர். கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான சாலையில் திடீரென ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்தும் பாதித்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் வேப்பமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து வீடு ஒன்றின் மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. ஆந்திராவில் 100 டிகிரியை தாண்டி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோயில் பகுதியில் திடீரென பலத்த மழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியதால் வானிலை சில்லென்று மாறியது. அதனை ரசித்தபடி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பினர். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அங்கிருந்து செய்தியாளர் ஐயப்பன் தெரிவித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. சித்தர்களும் இணைந்து இந்த பக்தர்களோடு கிரிவலம் வருவதாக ஒரு ஐதீகம். இதற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். கிரிவல பாதை முழுக்க ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபித்தபடி தற்பொழுது கிரிவலம் வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது நம்முடைய கர்நாடக மாநிலத்திலிருந்து பக்தர்கள் சிலர் உள்ளார்கள். அவர்களிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே வந்ததால் இங்கே வந்து போகிறதால உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்? நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம் சார். இது வந்து 3வது வருஷம் நாங்கள் இங்கே வரோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் ஒரு மனசில் ஏதோ வேண்டிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்போது அது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இங்கே வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இட்ஸ் லைக் அவரே கூப்பிடுற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட்ஸ். ஸோ அது ரிப்பீட்டடாக வரும். இங்கே வரும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது? இங்கே வந்து போகிறதுல உங்கள் ஃபேமிலியில் என்ன மாதிரி நன்மைகள் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தே இருக்கும். ஸோ அது மனநீர் லைக் ஃப்ரம் த தாட்ஸ், ஃப்ரம் த ஹார்ட் இல்லையா, அது க்யூர் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக வரணும்னு தோணுது. எவ்ரி இயர் வந்து ஃபேமிலியோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும். இந்த வருஷம் நீங்கள் வரீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம எப்போ போகிறதுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். எப்போ சித்ரா பௌர்ணமி வரும், எப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். குறிப்பாக இதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது. இதற்காக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். சன் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து ஐயப்பன்.
தமிழ்நாடு முழுவதும் சைவ வைணவ தலங்களில் சித்திரை தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. கும்பகோணம், பவானி, தூத்துக்குடியில் நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள சங்கர ராமேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேரோட்டத்தின் முன்பு புலியாட்டம், ஒயிலாட்டம் என்று கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயிலில் கைலாய வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது குழந்தை வாசித்த இசை வாத்தியம் பக்தர்களை பரவசமடைய செய்தது. உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூரில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மனோன்மணி அம்பிகா கோயில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவையில் கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவ சிவ என்று பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஓடிட்டு 3000 ஆண்டுகள் பழமையான இந்த கோட்டை சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் நமக்கு முருகர் மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு பொருள். எல்லா பக்கம் முருகருக்கு மயில் இருக்கும் வாகனம், இங்கே பார்த்து யானை வாகனம் இருக்கு. 6 முகம் கொண்ட முருகர் இருக்கார் இங்கே கோட்டை சங்கமேஸ்வரில். மாமல்லபுரத்தில் பெருமாள் கோயில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.